இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே, பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் இப்போ பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 71, டேட்டு 9th May 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதை நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,235. கரண்ட் வேல்யூ உங்களுக்கு 2,12,875 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 76,600 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால உங்களுக்கு நேற்றோட டே ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 320 கிட்டே இருக்குது. இதுதான் என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த டேரக்ட் ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஏஜே ஒரு 14,096 கிட்ட ப்ளஸில் இருக்குது. அது உங்களுக்கு நேற்றோட சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா 212 ரூபா மைனஸில் இருக்குது. அப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,265, அதுவும் ஒரு 9 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. லாரஸ் லேப் ஒரு 9,981 ரூபா, அதாவது 10,000 கிட்ட ஏறி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ரூபா நேற்று ஏறி இருந்தது. அப்புறம் உங்களுக்கு டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஓவரால் 6,269, அதுவும் ஒரு 96 கிட்ட இறங்கி இருந்தது. இது எல்லாமே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸில் ப்ளஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ பார்க்கலாம். மைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,608 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அது நேற்று ஒரு 495 ரூபா ஏறி இருந்தது. ரிலாக்ஸோ ஒரு 1,538 ரூபா இறங்கியிருக்கு. அது நேற்று ஒரு 7 ரூபா ஏறி இருந்தது. ஐடிசி ஒரு 1,291, அதுவும் ஒரு 2 ரூபா கிட்ட நேற்று ஏறி இருந்தது. அப்புறம் வேதாந்தா பார்த்தீங்கன்னா ஒரு 783.60 இறங்கியிருக்கு. அதுவும் ஒரு 35 ரூபா இறங்கியிருக்கு. ஏன்னா வேதாந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீமெர்ஜர் ஆனதுனால அதோட 4 கம்பெனியும் உங்களுக்கு கிரெடிட்டால் மெசேஜ் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சை வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டே 1லேருந்து அதை நீங்கள் பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட் செக்ஷனில். இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் ஷோ பண்ணுற பிளாட்ஃபார்ம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ப்ரொமோஷனாகவும் இல்லை. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது வரைக்கும் 1,79,236. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,13,687 கிட்டே இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,451. உங்களுக்கு டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 748 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதனோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான், அதையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இதில் நான் மந்த்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்ஐபி மூலமாக. இதை அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது நான் மார்ச் 2021 ஸ்டார்ட் பண்ணது 1000. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,13 கிட்ட இருக்குது. என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் ஒரு 62.47, ஸ்மால் கேப்பில் ஒரு 24%, மிட் கேப்பில் ஒரு 13.52% கிட்ட இருக்குது. செக்டார் வைஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். கம்பெனிஸ் வைஸும் எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். ஏன்னா இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகும். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஸ்மால் கேப்லேயே மொத்த அலோகேஷன் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லார்ஜ் கேப், மிட் கேப் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினர் வந்து மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்குங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஃபண்டில் டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 756 ரூபா இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 18 ரூபா இறங்கியிருக்கு. மோதிலால் ஓஸ்வால் ஒரு 36 ரூபா ஏறியிருக்கு. குவான்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதே என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $652.76 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே $217. இதே என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதை நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 38,000 ரூபா. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,600 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே 23,584. இந்த யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ரிஸ்க்குனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்கன்ற மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இது எதுவுமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக சொல்ல மாட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க. நான் எதுவும் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50 என்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். இந்த இப்போ யூஎஸ் ஸ்டாக்கில் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $8 கிட்ட நேற்று ஏறி இருக்குது. இது எல்லாமே என்னோடய யூஎஸ் ஸ்டாக்ஸு. இது எதுவுமே நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் பண்ணுறதை பார்த்து நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நான் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இதுதான் என்னோட ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ யூஎஸ் ஸ்டாக்கில் சேர்த்து இந்த எல்லா ஓவரால் போர்ட்ஃபோலியோ இது தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ. ஓகே guys, see you in the next video. Bye.